போற போக்கில் 500க்கு 510 எடுத்துருவாங்க. உங்களுக்கு இவங்கெல்லாம் எடுக்கிற பார்த்தா பயமா இருக்கு எனக்குலாம். நான்லாம் படிச்சப்ப பாஸ் ஆனா எக்லஸ் சாக்லேட் கொடுப்போம். இப்பெல்லாம் 500க்கு 498 மாடத்து தான் அவங்க அப்பா வாசல்ல கைதியை கட்டிட்டு யோ ரீவாலேஷன் போறியா 2 மார்க் எங்கடா போச்சு எம்புல அப்புறம் 5 கலை 500க்கு 500 எடுக்கல. எனக்கு இங்கிலீஷ் தமிழ்ல எல்லாம் எப்படி இவங்க 100க்கு 100 எடுக்கிறாங்கிறது ஆச்சரியமா இருக்குங்க. கணக்குல 100க்கு 100 எடுப்பாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதுக்கு மேல என்னதான் படிக்கிறது எனக்கு புரியல. பிள்ளைகளுக்கு இனிமே தேவைப்படுறது எம்பத்தி, கான்பிடன்ஸ், சோசியல் ஜாஸ்டிஸ் இதுதான் தெரியும். உலகம் முழுவதும் இவர்கள் நீங்களாம் வளர்ந்து வேலைக்கு அனுப்புறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நான் என் பசங்களை என்ன ஆசைப்படுறேன், இப்ப வேலைக்கு அனுப்பணும்ல 1000 பேருக்கு வேலை கொடுக்கிற இடத்துக்கு நான் அனுப்பணும்னு ஆசைப்படுறேன். தலைமை தாங்கக்கூடிய நிபுணத்துவம் தான் இன்னைக்கு பிள்ளைகளுக்கு தேவை. They need to learn the leadership, how to handle people, how to handle technology, how to handle changes, how to cope up with the psychological issues. அதுதான் இப்ப முக்கியம். உரையாடல் தான் ரொம்ப பெரியது. அறிவுலாம் ரொம்ப பின்னால போயிடுச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி என்ன நடக்கும்னே தெரியல. அடுத்த வருஷம் கோபிநாத்துக்கு டேட் கிடைக்கலன்னா கோபிநாத் ஏஐல வந்து இங்க பேசிட்டு இருப்பாரு. ட்ரவுசர் போட்டு வீட்டுல தூங்கிட்டு இருப்பேன். என்ன நடக்கும்னே தெரியாது. வாட்ஸ் நெக்ஸ்ட் பிக் திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் யாருக்கு தெரியாது. நீங்க எல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, நான் என் பிள்ளைகளுக்கு கூடுதல் சுதந்திரம் கொடுத்துருக்கிறேன். இந்த எங்க அம்மாலாம் என் ஃப்ரெண்டுகளை வீட்டிலே விடாது, நானும் உனக்கு எவ்வளவு சுதந்திரம் கொடுத்துருக்க தெரியுமா, அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க. உங்க பேர பிள்ளைகளாம் நேமா சொல்லி எங்க தாத்தாட்டாலாம் ஹெலிகாப்டர் இல்லையா பாவம் அவர் கார்ல தான் போனாரான்னு சொல்லு. யாருக்கு தெரியும். உலகத்துல என்ன விஷயங்கள் வேணாலும் மாறிக்கொண்டே இருக்கலாம். So please give them a space. Then train them to handle the gadgets. இப்போ ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. ஒண்ணு அதை பிடுங்கி வைக்கிறோம், எல்லாரையும் நம்மளே இதில் வச்சு விளையாடிட்டு இருக்கோம். இவர்கள் கருவிகளோடு பிறந்த பிள்ளைகள். 2000க்கு பிறகு பிறந்த குழந்தைகள் எல்லாருமே கருவிகளோடு பிறந்த இந்த பான் சில்வர் ஸ்பூன் சொல்ற மாதிரி கருவிகளோடு பிறந்தவர்கள். கருவிகளை கையாளும் அறிவு தான் நீங்க சொல்லி தந்திருக்கணும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, வீட்டுல நீங்கள் சும்மா ஏதோ ஒரு வார இதழை எடுத்து படிக்கிறப்ப அல்லது கதை புத்தகத்தை படிக்கிறப்ப உங்க வீட்டுல உங்க அப்பாவோ உங்க சித்தப்பாவோ ஒரு பாரதியார் புத்தகம் வாங்கி உங்களுக்கு தருவா. இதை படுறா, இது எப்படி இருக்குன்னு பாடுறான் பாரு. இந்திய வரலாறு புத்தகத்தை எழுதி தருவா. ரஷ்ய புரட்சி பற்றிய புத்தகத்தை நூலகத்திலிருந்து எடுத்து வந்து தருவா. அப்படி இன்னைக்கு உங்க பிள்ளைகளுக்கு நல்ல அப்ளிகேஷன்ஸையும் ஆப்ஸையும் வெப்சைட்ஸையும் நீங்க அறிமுகப்படுத்தணும். மாறா நீங்களே என்ன பண்ணிருக்கீங்க, ஓடிடியில உட்காந்து படம் பாக்குறீங்க இல்லையா, ஓடிடியில உட்காந்து படம் பாக்குறீங்க, இன்ஸ்டாகிராம்ல உட்காந்து ரீல்ஸ் பாக்குறீங்க, பேஸ்புக்ல உட்காந்து ஷார்ட்ஸ் பாக்குறீங்க, யூடியூப்ல ஷார்ட்ஸ் பாக்குறீங்க. புள்ள மட்டும் படிக்கணுங்கிறீங்க. 45 வயசுல பச்சை சுச்சி சிவப்பு சுச்சி தவிர போன்ல எதுவுமே தெரியாதா. உங்களுக்கு எவ்வளவு ஆசை இருக்குன்னா அதை பிரிச்சு வைக்கிற டெக்னாலஜி வச்சிருக்கவங்களுக்கு எவ்வளவு ஆசை இருக்கும் இல்லையா. There should not be two rules at home. There should not be two rules at home. வீட்டுல ஒரு விதி தான் உண்டு. கேட்ஜெட்ஸை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க அப்படித்தான் பிள்ளைகளை பயன்படுத்தும். வீடுகளில் நாளிதழ் படித்த வீடுகளில் கவனிச்சு பாருங்க. அப்பா பேப்பர் படிச்ச வீடுகளில் பிள்ளைங்க எல்லாம் பேப்பர் படிச்சாங்க. அப்பா கவிதை புத்தகம் படிச்ச வீட்டுல பிள்ளைங்க எல்லாம் படிச்சாங்க. அப்பா அரசியல் இருந்தவெல்லாம் சமூக பிரச்சனைகளுக்குள்ள போய் நின்னா அவன் தான் காலேஜ்லயும் கண்டெஸ்ட் பண்ணுவான். இந்த பசங்களுக்கு அந்த அவார்டு கொடுத்தப்ப சொன்னாங்க முறைப்படி எலெக்ஷன் வச்சு நடத்தணும். இதெல்லாம் தான் செய்யுங்க, இதெல்லாம் தான் செய்யணும். பிள்ளைகளுக்கு தேவைப்படக்கூடியது நிர்வாகத்திறனும் மக்களோடு சேர்ந்து புழங்குவதற்கான அறிவும் தான். So don't do that. நீங்க ஒண்ணு பண்ணுவீங்க, உங்க பிள்ளைங்க ஒண்ணு பண்ணணும்னு எதிர்பார்க்காதீங்க.